வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், என்கிட்ட ஒரு வியூ ப்ராஜெக்டோடைய கிட் ரெப்போ இருக்குது. இந்த ரெப்போவை நம்ம இப்போ லோக்கலில் க்ளோன் பண்ண போகிறோம். இங்கே கோடில் போய் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டிவில் போய் கோட் செக்ஷனுக்கு போயிட்டோன்னா இங்கே கோட் ட்ராப்டவுன் வரும். நான் இந்த கிட் ரெப்போவை HTTPSல போய் இதை க்ளோன் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரில் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். டெர்மினலில் கிட் இன்னிட்னு கொடுத்தா எனக்கு இங்கே கிட் இனிஷியலைஸ் ஆகிடும். ஒரு ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் ஆகிடும், டெம்ப்ளேட் ஃபோல்டர். இப்போது நம்ம வந்து ரிமோட் லொக்கேஷனை சொல்லணும், இதுதான் என்னுடைய ரிமோட் ஃபோல்டர் அப்படின்னு. ஸோ கிட் ரிமோட், இது என்னுடைய ரிமோட். ஆட் ஆரிஜின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ கிட் புல்லுன்னு கொடுப்போம். கிட் புல் கொடுத்தோன்னே எனக்கு இங்கே புல் ஆகிடுச்சு. அங்கேருந்து எல்லாமே இங்கே வந்திருக்கும். இதுக்குள்ளே வந்து நமக்கு வந்திருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்கா? ஆமாம் வந்திருக்கு. ரெஃப்குள்ளே ஹெட்டில் ஒன்றும் இல்லை. ரிமோட்டில் ஆரிஜினில் என்னுடைய மெயின் பிரான்ச் வந்திருக்கு. இங்கே பார்த்தோன்னா எனக்கு பிரான்ச் வந்து ஒரே ஒரு பிரான்ச் தான் வச்சுருக்கேன், மெயின் பிரான்ச். ஸோ அது இங்கே வந்துடுச்சு. இப்போ நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ எனக்கு இங்கே கோடே இன்னும் வரல. இங்கே என்கிட்ட மெயின் பிரான்ச்குள்ளே போனால் இந்த கோட்ஸ்லாம் இருக்குது, SRC பப்ளிக், அது வந்து இன்னும் வரல. அது வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு பிரான்ச்சை பார்த்துக்கிறேன். கிட் பிரான்ச் -a எல்லா பிரான்ச்சையும் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு மெயின்னு ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிட் செக் அவுட் மெயின், எனக்கு மெயின் பிரான்ச்சை செக் அவுட் பண்ண சொல்லலாம். ஸோ கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தேன்னா எனக்கு ஆன் மெயின் பிரான்ச்சுன்னு வந்துடுச்சு. இப்போ மெயின் பிரான்ச்சில் இருக்குது. மெயின் பிரான்ச் எல்லாமே எனக்கு செக் அவுட் ஆகிடுச்சு. நான் ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுப்போம். சப்போஸ் இந்த ரீட்மி ஃபைலை நான் மாற்றிருக்கேன், ஒரு டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற லெட்டரை மட்டும் சேர்த்துட்டேன். இப்போ நான் இங்கே போயிட்டு கிட் ஆட் டாட் கொடுத்துட்றேன். கிட் கமிட் மெசேஜ் என்ன, டெஸ்டிங் கொடுக்குறேன். இப்போ ஒரு ஐட்டம் ஒன் ஃபைல் சேஞ்சுன்னு வந்துடுச்சு. கிட் புஷ் கொடுக்குறேன். எனக்கு இங்கே புஷ் ஆகிடுச்சு. நான் இங்கே போனேன்னா எனக்கு என்னுடைய பிரான்ச்சில் இந்த நவுன்னு வந்துடுச்சு, அப்டேட்டட் நவ். இதுக்குள்ளே போனால் நம்ம மாற்றின இந்த ஃபைலில் நவுன்னு வந்துடுச்சா, இங்கே எஸ்ன்னு வந்திருக்கணும். எஸ்ன்னு வந்துடுச்சு. ஸோ இது ஒரு சிம்பிளான செக் அவுட். எப்படி ரிமோட்டில் இருக்கிற ப்ராஜெக்டை நம்மளுடைய லோக்கலுக்கு செக் அவுட் பண்ணணும், கிட்டில் எப்படி செக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ புல் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ்லாம் பார்த்துக்கிறோம். எந்த பிரான்ச் நமக்கு ஒர்க் பண்ணணுமோ அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி கமிட் மெசேஜ் கொடுத்துட்டு புஷ் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா பிரான்ச் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிட் பிரான்ச் -aன்னு கொடுத்தா எல்லா பிரான்ச்சையும் காமிக்கும். ஸோ கிட் செக் அவுட் கொடுத்து நம்மளுடைய பிரான்ச் பேரை கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். கிட்டுக்கு ஆக்சுவலாக நிறைய நல்ல வீடியோஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் யூடியூப்பில் சூப்பராக டீட்டெயில்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட்டு குவிக்காக என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணேன், அவ்வளோதான். தவிர உங்களுக்கு டீட்டெயிலாக கிட் படிக்கணும் அப்படின்னா நிறையா யூடியூபரோடது கம்ப்ளீட் டியூட்டோரியல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதை போய் செக் பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷனையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கற்போம் கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. வணக்கம், பை, டேக் கேர்.